தொழிலாளர் தினத்தை ஒரு சாதிய தினமாக, ஒரு குறிப்பிட்ட தொழிலின் தினமாக அவர்கள் கடைபிடிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். கடத்தல், பதுக்கல், விலையேற்றம் போன்ற மிக கொடிய துயரங்களை உழைக்கும் மக்கள் மீது திணிக்க அவர்கள் முன்வருகிறார்கள். 30-40 பேர் மீது இன்றைக்கு மோடி அரசு, பிஜேபி அரசு வழக்கு போட்டு இருக்கிறது என்று சொன்னால் தொழிலாளர்களை கண்டு அச்சப்படுகிறது என்று அர்த்தம். தொழிலாளர்களை பார்த்து அது பயம் கொள்கிறது என்று அர்த்தம். இந்த உள்புகார் குழுவை அமைக்க முடியாத மோடி சர்க்கார் மகளிர் இடஒதுக்கீட்டை பற்றி பேசுகிறது. இதை விட வேற என்ன வெட்கம், என்ன கேவலம் இந்தியாவிற்கு வேண்டும்? பெண்கள் சாலைகளில் இறங்கி மிகப்பெரிய ஆரவாரமான போராட்டங்களை நடத்த மாட்டார்கள் என்கிற பிற்போக்கு சிந்தனையில் இருந்து நடக்கக்கூடிய சுரண்டல். 400 தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடிய ஆலையில் 300 பேர் பெண்கள். 2 டாய்லெட். இந்த 2 டாய்லெட்டை எப்படி பெண்கள் பயன்படுத்த முடியும்? அவர்களுடைய இயற்கை உபாதையை தீர்த்துக் கொள்வதற்கு என்ன ஏற்பாடு? அவ்வளவு சுரண்டல். டாய்லெட் போதுமான அளவுக்கு இருந்தால் 25 பேருக்கு ஒரு டாய்லெட் என்று கட்டமைத்தால் கூட குறைந்தபட்சம் அந்த ஆலையில் ஒரு 12-13 டாய்லெட் கட்டப்பட்டிருக்க வேண்டும் பெண் தொழிலாளர்களுக்காக. அந்த வீட்டில் இருக்கிற கழிவறையை என்னுடைய அவசர தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியாத துர்பாக்கியசாலியாக நான் இருக்கிறேன் என்று ஒரு பெண் குமுறுகிறாள் என்று சொன்னால் நீ பாரத மாதா என்று சொல்லுவதில் என்ன பயன் இருக்கிறது? மே 1 அன்று உலகம் முழுவதும் தொழிலாளர்கள் மே தின தியாகிகளை நினைத்து பார்க்கிற வகையில், அவர்களுடைய தியாகத்தை போற்றுகிற வகையில், 8 மணி நேர வேலையை பாதுகாக்கக்கூடிய வகையில் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றனர். இந்த மே 1 என்பது 140 ஆண்டுகளை நிறைவு செய்து 141ஆம் ஆண்டிற்குள் அடியெடுத்து வைக்கக்கூடிய முக்கியமான நாளாக அது இருக்கிறது. இந்த தினம் தியாகிகளினுடைய தினத்தை நாம் கடைபிடிக்கிறோம். அவர்களுடைய தியாகத்தை போற்றுகிறோம், அவருடைய உறுதியை பின்பற்றுகிறோம், அவருடைய அர்ப்பணிப்பை பின்பற்றுகிறோம். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கம் என்கிற அந்த பெரும் போராட்டத்தை நடத்திய தியாகிகள் இன்றைக்கு தொடர்ச்சியாக தேவைப்படுகிறார்கள். அவருடைய நினைவை போற்றுவதன் மூலம் மே தின கொண்டாட்டத்தை, மே தின தியாகிகளை கடைபிடிக்கிற, அவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்துகிற அந்த நிகழ்வை நாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. 140 ஆண்டுகள் அல்ல, எல்லா காலங்களிலுமே தொழிலாளர் உரிமைக்கான தினத்தை நாம் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்றைக்கும் கூட இந்தியாவில் பிஜேபி ஆட்சி மே தினம் 1 என்பதை இந்தியா முழுமைக்குமான விடுமுறை நாளாக பின்பற்றவில்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். குறிப்பாக குஜராத்தில் இல்லை, குறிப்பாக பிஜேபி ஆளக்கூடிய பல மாநிலங்களில் இல்லை. அவர்கள் திட்டமிட்ட முறையில் தொழிலாளர் தினத்தை ஒரு சாதிய தினமாக, ஒரு குறிப்பிட்ட தொழிலின் தினமாக அவர்கள் கடைபிடிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். அத்தகைய பிற்போக்கு குணம் கொண்ட ஒரு ஆட்சியாக இந்தியாவில் பிஜேபி இருக்கிறது. இதை நாம் முறியடித்தாக வேண்டிய கட்டாயம் நமக்கு முன்னால் இருக்கிறது. உலகம் முழுவதும் இப்போது தொழிலாளர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த அவசியத்தை சந்திக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால், ஏகாதிபத்தியம், ஈரான் மீது நடத்தக்கூடிய போர், அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஈரான் மீது நடத்தி இருக்கக்கூடிய அந்த முற்றுகை உலகம் முழுவதும் எண்ணெய் பற்றாக்குறையை உருவாக்க இருக்கிறது. உலகம் முழுவதும் எரிவாயு தட்டுப்பாட்டை உருவாக்க இருக்கிறது. கடத்தல், பதுக்கல், விலையேற்றம் போன்ற மிக கொடிய துயரங்களை உழைக்கும் மக்கள் மீது திணிக்க அவர்கள் முன்வருகிறார்கள். எனவே மே 1 என்பது உரிமைக்கான போராட்டம், 8 மணி நேர வேலை நேரத்தை உறுதிப்படுத்துவதற்கான போராட்டம். அது மட்டுமல்ல, வேலை நேரத்தின் மூலம் நீட்டிப்பதன் மூலம் உலக தொழிலாளர்களை சுரண்டுகிற முதலாளித்துவத்துக்கு எதிரான போராட்டம். இந்த முதலாளித்துவம் தொழிலாளர்களை ஒரு பக்கம் சுரண்டுகிற நேரத்தில் உலகில் இருக்கிற இயற்கை வளங்களை சுரண்ட நினைக்கிறது. அதற்காக உலகின் பல நாடுகளை அவர்கள் முற்றுகையிடுகிறார்கள், கைப்பற்றுகிறார்கள். இயற்கை வள கொள்ளையை திட்டமிட்ட முறையில் நடத்துகிறார்கள். எனவே ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்போம், முதலாளித்துவத்தை எதிர்ப்போம், முதலாளித்துவத்தினுடைய உழைப்பு சுரண்டலை எதிர்ப்போம். அதற்கு மாற்றாக சோசலிசத்தை முன்னிறுத்துவோம். சோசலிசம் தான் தொழிலாளர்களை பாதுகாக்கும். உலகில் 8 மணி நேர வேலைக்காக தொழிலாளர்கள் போராடினார்கள்.
முதலாக உலக தொழிலாளி வர்க்கம் 8 மணி நேரம் என்பதை சட்டமாக கடைபிடித்தது லெனின் தலைமையில் நடந்த தொழிலாளர்களுடைய புரட்சி. ரஷ்யாவில் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அவர்கள் கொண்டு வந்த முதல் சட்டம் 8 மணி நேரம். அதே ரஷ்ய ஆட்சி ஒரு 20 ஆண்டுகள் கழித்து அவர்களுடைய ஆட்சியில் மிகப்பெரிய அளவில் மூலதன வளர்ச்சி ஏற்பட்ட போது, மூலதனம் அரசினுடைய சொத்தாக மாறிய போது, பல்வேறு விதமான உழைப்பு சாதனங்கள் அரசின் சொத்தாக மாறிய போது, பொது உடைமையாக மாறிய போது அவர்கள் வேலை நேரத்தை 6 மணி நேரமாக குறைத்தார்கள். எனவே தொழிலாளி வர்க்கம் ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கொள்வோம். மூலதனத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பொது உடைமை தேவைப்படுகிறது, சோசலிசம் தேவைப்படுகிறது, உழைப்பு சாதனங்கள் அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பது அவசியம் என்பதை உணர வேண்டி இருக்கிறது. தொழிலாளி வர்க்கம் அத்தகைய புரட்சிக்கு தயாராக வேண்டி இருக்கிறது. அந்த புரட்சியின் துவக்க கட்டமாக தொழிலாளர்கள் பல்வேறு விதமான போராட்டத்தை கொந்தளிப்புடன் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதோ நம்முடைய இந்தியாவில் டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய நகரங்களில், நொய்டாவில், கிரேட்டர் நொய்டாவில், அங்கு இருக்கக்கூடிய ஃபரிதாபாத்தில், குர்காவனில், சோனிபட், பானிபட் உள்ளிட்ட காசியாபாத் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில், தொழில் நகரங்களில் தொழிலாளர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். தொழிலாளி வர்க்கம் இனி போராடுமா? தொழிலாளி வர்க்கம் கடந்த கால சுரண்டலை அடக்கியது போல் இப்போது நவீன தாராளமய பொருளாதார சுரண்டல் காலத்தில் முதலாளித்துவத்திற்கு கடிவாளமிடுமா? அந்த கொள்கையை மாற்றி அமைக்குமா என்றெல்லாம் பலரும் கேள்வி கேட்கிறார்கள். நிச்சயமாக முடியும் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த போராட்ட உதாரணம்தான் இப்போது டெல்லி, அதை சுற்றி இருக்கக்கூடிய தொழில் நகரங்களில் நடந்திருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய வேலை நிறுத்தம் போராட்டம். 30-40 பேர் மீது இன்றைக்கு மோடி அரசு, பிஜேபி அரசு வழக்கு போட்டு இருக்கிறது என்று சொன்னால் தொழிலாளர்களை கண்டு அச்சப்படுகிறது என்று அர்த்தம். தொழிலாளர்களை பார்த்து அது பயம் கொள்கிறது என்று அர்த்தம். அந்த பயத்தை, அந்த அச்சத்தை தொழிலாளி வர்க்கத்தால் உருவாக்க முடிந்திருக்கிறது என்பது முக்கியமான வெற்றி. கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி இந்தியா முழுவதும் நடந்த அந்த பொது வேலை நிறுத்தம், அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 60 நாட்களாக டெல்லி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய தொழில் நகரங்களில் தொழிலாளர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் கான்ட்ராக்ட் தொழிலாளி, பயிற்சி தொழிலாளி, மற்ற கிக் தொழிலாளி உள்ளிட்டோர் இணைந்து கூட்டாக சேர்ந்து பெரும் போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். உரிமைக்கான போராட்டம் என்பது நேற்றோடு நிற்கவில்லை, இன்றோடு நிற்கப் போவதில்லை, நாளையும் தொடரும், நாளை மறுநாளும் தொடரும், மாற்றம் உருவாகும் வரை தொடரும். அந்த மாற்றம் என்பது சுரண்டலை கட்டுப்படுத்துவதோடு இணைந்தது. அந்த மாற்றம் என்பது உரிமைகளை முழுமையாக நிலைநாட்டுவதோடு இணைந்தது. அந்த மாற்றம் என்பது உழைப்பு சாதனங்கள் அனைத்தும் அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதோடு இணைந்தது. அத்தகைய மாற்றத்தை தொழிலாளி வர்க்கம் நிச்சயமாக செய்யும். 4 சட்ட தொகுப்புகளை மோடி அரசு கொண்டு வந்தது. இந்த 4 சட்ட தொகுப்புகள் வந்தால் தலைகீழாக மாறிவிடும் என்றார் மோடி. தலைகீழான மாற்றம் இருக்கும் என்றார் நிர்மலா சீதாராமன். இந்தியாவினுடைய முதலாளிகள் அனைவரும், ஊடகங்கள் அனைவரும் பெரும் கூச்சலும் கூப்பாடும் போட்டார்கள். அவருடைய கூச்சலும் கூப்பாடும் இப்போது எங்கே போனது? ஏன் இந்த போராட்டம் நடக்கிறது? குறைந்தபட்ச கூலி 26,000 இல்லை, 8 மணி நேர வேலை இல்லை, அதற்கு மாறாக 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும். அதற்கு சம்பளம் 10,000 12,000. அசிங்கமாக இல்லையா? பெண் தொழிலாளர்களுக்கு 6,000 9,000. இந்தியா எவ்வளவு பிற்போக்காக இருக்கிறது என்பதற்கு இது உதாரணம். சதா சர்வ நேரமும் வளர்ச்சி கூப்பாடு போட்டு கொண்டிருக்கும் மோடி இதையெல்லாம் கேட்டாரா? அவர் காதில் இதெல்லாம் விழுந்ததா? அவர் இதையெல்லாம் கண்கொண்டு பார்த்தாரா? அவர் இதையெல்லாம் பார்ப்பதில்லை, கேட்பதில்லை, பேசுவதில்லை. இதுதான் அவருடைய வாய், கண், பேச்சு என்பதாக இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்வது என்பது மிக மிக அவசியமான தேவை. மோடி ஆட்சி கொண்டு வந்திருக்கிற 4 சட்ட தொகுப்புகள் இந்திய தொழிலாளி வர்க்கத்துக்கு எதிரானது என்பதை நாம் உறுதியாக பார்க்க வேண்டும். இந்தியாவில் இப்போது போராடி இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை என்ன? எங்களுக்கு சம்பளம் 26,000 ரூபாய் வேண்டும், எங்களுக்கு 8 மணி நேர வேலையை உறுதி செய்ய வேண்டும், எங்களுக்கு 8 மணி நேரத்துக்கு மேலாக செய்யக்கூடிய வேலைக்கு மிகை பணி என்று சொல்லுகிற ஓவர் டைம் சேலரி பிக்ஸ் பண்ண வேண்டும், இரட்டிப்பு சம்பளம் வழங்கப்பட வேண்டும். இந்த 3ம் பிரதான கோரிக்கை. அது மட்டும் இல்ல, பெண் தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. ஆலை தொழிலாளர்கள், ஆலை தொழிலாளர்களோடு இணைந்த கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள், பயிற்சி தொழிலாளர்கள், பெண் தொழிலாளர்கள், அதைவிட முக்கியம் கிக் தொழிலாளர்கள். கிக் தொழிலாளி என்று சொன்னால் அவர் உணவு சங்கிலி
விநியோகம் பண்ணக்கூடியவர், பல்வேறு வேலைகளில் ஈடுபடக்கூடியவர். இவர்கள் எல்லாம் இணைந்த ஒரு போராட்டமாக அந்த ஒட்டுமொத்த டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய நகரங்களில் பெரும் எழுச்சியாக நடந்திருக்கிறது என்பது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அவர்கள் முன்வைத்திருக்கிற இந்த 4 கோரிக்கைகள் முக்கியமான கோரிக்கைகள். குறிப்பாக பெண் தொழிலாளர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை, அவர்களுக்கு அந்த ஆலைகளில் அவர்களுக்கு பாலியல் குற்றச்சாட்டை அட்ரஸ் பண்ணுவதற்கு இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி என்று சொல்கிற உள் புகார் குழு அங்கே இல்லை. விசாகா கமிட்டி தீர்ப்பு வந்து எத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் டெல்லியை சுத்தி இருக்கக்கூடிய கார்ப்பரேட் பெருநிறுவனங்கள்ல இத்தகைய பெண் தொழிலாளர்களை பாதுகாக்கக்கூடிய உள்புகார் குழு இல்லை என்று சொன்னால் இதை விட வெக்கக்கேடு வேற என்ன இருக்குது? இந்த உள்புகார் குழுவை அமைக்க முடியாத மோடி சர்க்கார் மகளிர் இடஒதுக்கீட்டை பத்தி பேசுகிறது. இதை விட வேற என்ன வெட்கம், என்ன கேவலம் இந்தியாவிற்கு வேண்டும்? பெண் தொழிலாளர்களை பாதுகாக்க முடியாத இந்த ஆட்சி, உண்மையில் இந்த ஆட்சி இதற்காக தலைகுனிய வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும், இந்திய பெண் தொழிலாளர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை சிஐடியு முன்வைக்க விரும்புகிறது. அதோடு சேர்த்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அந்த பெண்கள் மாதவிடாய் காலத்தில் விடுப்பு வேண்டும் என்பதை கேட்டிருக்க கூட இல்லை, இதுவரைக்கும் கேட்கல. இது ஒரு விவாத பொருளாக மாறிட்டு. மாதவிடாய் காலத்தில் பெண் தொழிலாளர்களுக்கு விடுப்பு வேண்டும். 170% தொழிலாளர்கள் பெண் தொழிலாளர்களாக இருக்கிறாங்க. கார்மெண்ட் தொழில் முழுவதும் பெண் தொழிலாளர்கள், பல எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனங்களில் பெண் தொழிலாளர்கள், பல்வேறு ஆலைகளில் பெண் தொழிலாளர்கள். இது கார்ப்பரேட் நிறுவனம் மனமுவந்து வழங்கவில்லை, அவர்களை கூடுதலாக சுரண்ட முடியும் என்பதற்காக இந்த வேலை வாய்ப்பை பெண்களுக்கு வழங்குது. பெண்கள் சங்கம் வைக்க மாட்டாங்க, பெண்கள் போராட மாட்டாங்க, பெண்கள் வெளியில் வந்து நிற்க மாட்டாங்க, பெண்கள் சாலைகளில் இறங்கி மிகப்பெரிய ஆரவாரமான போராட்டங்களை நடத்த மாட்டார்கள் என்கிற பிற்போக்கு சிந்தனையில் இருந்து நடக்கக்கூடிய சுரண்டல். எனவேதான் இந்த போராட்டம் ஆதரிக்க வேண்டிய போராட்டம். அந்த பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் விடுப்பு வழங்கவில்லை என்பது ஒரு முக்கியமான பிரச்சனை. அதை விட பிரச்சனை டாய்லெட் இல்லை. 400 தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடிய ஆலையில் 300 பேர் பெண்கள், 2 டாய்லெட். இந்த 2 டாய்லெட்டை எப்படி பெண்கள் பயன்படுத்த முடியும்? அவர்களுடைய இயற்கை உபாதையை தீர்த்துக் கொள்வதற்கு என்ன ஏற்பாடு? அவ்வளவு சுரண்டல். டாய்லெட் போதுமான அளவுக்கு இருந்தால் 25 பேருக்கு ஒரு டாய்லெட் என்று கட்டமைத்தால் கூட குறைந்தபட்சம் அந்த ஆலையில் ஒரு 12-13 டாய்லெட் கட்டப்பட்டிருக்க வேண்டும் பெண் தொழிலாளர்களுக்காக. மாதவிடாய் காலத்தில் அவர்கள் அவர்களுடைய தேவையை, சுத்தம் செய்து கொள்வதற்கான தேவையை, உடை மாற்றிக் கொள்வதற்கான தேவையை வழங்குவதற்கு இந்த நிறுவனங்கள் முன்வரவில்லை. அந்த அளவுக்கு கொடிய சுரண்டலை இந்த நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்கு. அதனாலதான் இந்த போராட்டம் நடந்திருக்கு. அதனாலதான் இந்த பெண்கள் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறாங்க. ஆலை தொழிலாளர்களோடு, கான்ட்ராக்ட் தொழிலாளர்களோடு, பயிற்சி தொழிலாளர்களோடு, இந்த பெண் தொழிலாளர்களோடு ஜிக் தொழிலாளர்கள் பங்கெடுத்திருக்கிறாங்க. ஒரு இடத்துல ஒரு பெண் சொல்லுகிறார், அது சம்பந்தமாக கட்டுரை எழுதி கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் பலருக்கும் நான் இந்த நேரத்தில் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பல்வேறு இடங்களில் பெண் தொழிலாளர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு பெண் சொல்றாங்க, நான் ஜிக் தொழிலாளியாக வேலை செய்யறேன், அர்பன் கம்பெனில வேலை செய்யறேன், எனக்கு திடீரென்று மாதவிடாய் வருகிறது, நான் ஒரு வீட்டில் போய் வேலை செய்கிறேன், அந்த வீட்டில் இருக்கிற கழிவறையை என்னுடைய அவசர தேவைக்கு பயன்படுத்தி கொள்ள முடியாத துர்பாக்கியசாலியாக நான் இருக்கிறேன் என்று ஒரு பெண் குமுறுகிறாள் என்று சொன்னால், நீ பாரத மாதா என்று சொல்லுவதில் என்ன பயன் இருக்கிறது? பூமிக்கு பாரத மாதா, நாட்டுக்கு பாரத மாதா, பூமி தாய், நதிக்கு பெண் பெயர், பல்வேறு இயற்கை அரண்களுக்கு பெண்ணின் பெயர். ஆனால் பெண் படுகிற துயரம், துன்பம் சொல்லி மாளாததாக இருக்கிறதே. இதற்கு காரணம் கார்ப்பரேட் நிறுவனங்கள் இல்லையா? இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களின் சுரண்டல் இல்லையா? இந்த சுரண்டலை வேடிக்கை பார்க்கும் அரசுகள் இல்லையா? பிஜேபி ஆட்சி வந்த பிறகு பெண்ணுக்காக நீலிக்கண்ணீர் வடிக்கக்கூடிய இந்த ஆட்சி எதை செய்தது? என்ன சாதித்தது? இதையெல்லாம் கேட்கக்கூடிய தேவை இன்றைக்கு நமக்கு முன்னால் இருக்கிறது என்று நான் தொழிலாளி வர்க்கத்துக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. 3 குற்றவியல் சட்ட திருத்தங்கள். இந்த போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் கைது செய்யப்பட்டு ஒரு நாள் சிறை வைக்கப்பட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டு ஒரு நாள் சிறை வைக்கப்பட்டார்கள். டெல்லி மாநிலத்தினுடைய தலைவர், பொதுச் செயலாளர் கைது செய்யப்பட்டு எங்கே இருக்கிறார்கள் என்பதை காண முடியவில்லை. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை இன்று வரை தேடிக் கொண்டிருக்கிறது காவல்துறை. வழக்குகளை தேடி தேடி போட்டுக் கொண்டிருக்கிறது. 3 குற்றவியல் சட்டத்தில் அவர்கள் கைது செய்யப்படுகிற போது
அவர்கள் உடனடியாக பெயிலில் வர முடியல. இதே கொடுமை ஸ்ரீபெரும்புதூரிலும் நடக்கிறது. டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் ஸ்ரீபெரும்புதூரில் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. காவல்துறை நம்முடைய தோழர் சிஐடியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் தோழர் முத்துக்குமார் மீது வழக்கு போட்டது. அவரை கைது செய்தது. கைது செய்து சிறையில் இருப்போரை மீண்டும் கைது செய்கிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்னால் போடப்பட்ட வழக்கின் பெயரில் கைது செய்கிறது. அதற்கு பிணை கிடைத்தால் மீண்டும் ஒரு கைது செய்கிறது. அதற்கும் பிணை கிடைத்தால் முதலில் போட்ட பிணையை நிபந்தனை ஜாமீன் என்கிற பெயரில் இன்றைக்கு அவரை விழுப்புரத்தில் வைத்திருக்கிறார்கள். நீதித்துறை, காவல்துறை, நிர்வாகத்துறை, தொழிலாளர் துறை அனைத்தும் கார்ப்பரேட்டுகளுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக மாறி இருப்பதை தமிழ்நாட்டிலும் பார்க்க முடிகிறது. டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய இடத்திலும் பார்க்க முடிகிறது. எனவே மே தினம் என்பது தொழிலாளர்கள் ஒரு முறை அல்ல, தொடர்ந்து விழித்துக் கொள்வதற்கு, தொடர்ந்து போராடுவதற்கு, போராட்டத்தை எடுப்பதற்கு அந்த தியாகிகள் ஏந்திய ஆயுதத்தை மீண்டும் மீண்டும் பின்பற்ற வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அந்த வகையில் மே தின தியாகிகளை நாம் போற்றுவோம், அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். தொடர்ந்து மே தினத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். நேற்று அவர்கள் போராடுகிற போது 8 மணி நேர வேலையாக இருந்தது. இன்று நம்முடைய காலத்தில் AI வளர்ந்திருக்கிறது, தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது, பல்வேறு விதமான மூலதன பெருக்கம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே உழைப்பு சுரண்டலை தடுக்க வேண்டும் என்றால் வேலை நேரத்தை குறைக்க வேண்டும். 8 மணி நேரத்திலிருந்து அதை 7 மணி நேரமாக மாற்ற வேண்டும். வேலை நாட்களை 6 நாள் இருப்பதை 5 நாட்களாக மாற்ற வேண்டும். அப்படி மாற்றுவதன் மூலம்தான் உழைப்பு சுரண்டலை கட்டுப்படுத்த முடியும், புதிய வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும். எனவே வாழ்க மேதின தியாகிகள், வளர்க மேதினம் போன்ற போராட்டங்கள். இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் தொழிலாளர்கள் புதிய வழிகாட்டுதலை, புதிய உற்சாகத்தை, புதிய உரிமைக்கான போராட்டத்தை நாம் ஏற்படுத்துவோம் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். நன்றி.